வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். தள்ளாடுகின்ற ஒருவருக்கு ஆதரவாக ஊன்றுகோல் தேவைப்படுகிறது, துணை தேவைப்படுகின்றது. சங்கீதம் 26 தள்ளாடுபவர்களை கர்த்தர் எப்படி தாங்குகிறார் என அறிந்து கொள்ளலாம். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இப்படியாய் கூறுகிறார். சங்கீதம் 26 இப்படியாய் ஆரம்பிக்கின்றது. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, அதாவது தடுமாறுவதில்லை. தள்ளாடுதல் என்றால் பள்ளம் மேடுகளில் ஒருவன் நடப்பதைப் போல முடிவு எடுக்க முடியாமல் திணறுகின்ற நிலை, மனதில் தெளிவில்லாத, சமாதானம் இல்லாத நிலை என்று பொருள் கொள்ளலாம். தாவீது தன் வாழ்க்கையில் பல கட்டங்களில் இப்படிப்பட்ட நேரங்களை சந்தித்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் தள்ளாட மாட்டார்கள் என்று மட்டும் தாவீது கூறவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றும் சுட்டி காண்பிக்கின்றார். அவர்கள் வீணரோடே, அதாவது பொய்யரோடே உட்கார மாட்டார்கள், வஞ்சகக்காரரோடு, மாய்மாலக்காரரோடு சேர மாட்டார்கள், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைப்பார்கள், துன்மார்க்கரோடே உட்கார மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உண்மையாய் நடந்து கொள்ளுவார்கள். கடவுளோடு நெருக்கமாக வாழ்பவர்கள் ஆலயத்துக்கு செல்வதையும் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதையும் விரும்புவார்கள். பரிசுத்தமாகவே வாழ, தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சிப்பார்கள். ரூத்தின் வாழ்க்கையில் இழப்புகள், தடுமாற்றங்கள் வந்தன. ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கையை கவனியுங்கள். தான் யூதர் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மாமியாரிடத்தில், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என நம்பிக்கையோடு கூறுகிறார்கள். சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும், அதாவது தடுக்கி விழும் யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என அறிந்து கொள்கின்றோம். தடுமாற மாட்டேன் என்று சொன்ன தாவீது எப்படி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் என்று பாருங்கள். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. ஆம், ஆண்டவரோடு நம்பிக்கையோடு கடினமான நேரங்களில் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, அதாவது என் கால்கள் இப்பொழுது சமமான தலங்களில் நிற்கிறது என கூறுகின்றார். ஆண்டவரை நாம் நம்புகின்ற பொழுது நம்மை சமமான பாதைகளில் சமாதானமாக, தடுமாற்றங்கள் இல்லாமல் நடக்க வைப்பார். தடுமாற்றங்கள், தத்தளிப்புகள் மாறும். கர்த்தர் நம்மை தாங்குவார், நடத்துவார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.